சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ஈஸ்வரி பார்த்தா தலையில கட்டு போட்டு கால்லெல்லாம் கட்டு போட்டு படுத்து கிடக்கவும் சேது பார்த்துட்டு என்ன சின்னமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. இல்ல சேது, பாத்ரூம் போயிட்டு வர வழியில கால் வலிக்கு கீழே விழுந்துட்டேன், வந்துக்கிட்டு தான் இருந்தேன். போக வழியில எதுவும் தண்ணிலாம் இல்லை, வர வழியில பார்த்தா அங்கே எதுவும் தண்ணி கொட்டி கிடந்திருக்கும் போல, நான் கவனிக்கல, அதான் கால் வலிக்கு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஈஸ்வரி சொல்லவும், சரி சினிமா இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. கால் தான் ரொம்ப வலிக்குது சேது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கேல, அப்பதான் டாக்டர் வராங்க. கொஞ்சம் காலில் சுளுக்கு மாதிரி இருக்கு, அதே மாதிரி கொஞ்சம் நடக்கக்கூடாது, ஒரு 2-3 நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொல்லவும், சரிங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பேசிக்கிட்டு இருக்கல. அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி கேட்குது, என்ன சேது நீ குழந்தைய பார்த்தியா, ஸ்கேன் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இல்லை சின்னம்மா ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நான் குழந்தைய பார்க்கறதுக்குள்ள உங்களுக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சு அப்படின்னு நர்ஸு சொன்னாங்க, அதனால தான் சின்னம்மா நான் அங்கே வந்துட்டேன், அங்கே மோகன சின்னம்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சரிப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தா மோகனா ஒரே பதட்டத்தோட வெளியில் உட்காந்துருக்காங்க. இங்கே டாக்டர் பார்த்தா தமிழுக்கு ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கேன் பண்ணி முடிச்சதும் சரிம்மா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ், மோகனா, டாக்டர் எல்லாரும் இருக்காங்க. அப்பதான் பார்த்தா டாக்டர் கிட்ட உண்மையை சொல்றதுக்காண்டி, டாக்டர் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் பேச வரையில டாக்டர் பார்த்தா பழைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை கேட்குறாங்க. அந்த பழைய ஸ்கேன் ரிப்போர்ட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் கேட்கவும், இதில் உங்களுக்கு இப்போ 5வது மாதம் நடக்கிற மாதிரி போட்டிருக்கு, ஆனால் உங்களை பார்த்தா 5வது மாதம் நடக்கிற மாதிரியே தெரியல, உங்கள் வயிற்றுல 2 மாதத்துக்கான குழந்தை தான் இருக்குது, இது யார் கொடுத்தா உங்களுக்கு ஸ்கேனு, இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டே ரொம்ப தப்பாக இருக்கே, உங்கள் வயிற்றுல வளருது இப்போ 2 மாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும் இங்கே தமிழும் மோகனாவும் பார்த்தா என்ன டாக்டர் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனாவும் தமிழும் ஒரே மாதிரி அதிர்ச்சியாக கேட்கவும், என்ன ஒரே மாதிரியாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாங்க, நீங்கள் 5வது மாதம் அப்படின்னு சொல்லி தானே ஸ்கேனுக்கு வந்திருக்கீங்க, ஸ்கேன் ரிப்போர்ட்டும் பார்த்தா அப்படிதான் இருக்கு, 3வது மாதம் ஸ்கேனுக்கும் வந்த மாதிரி தான் இருக்கு, ஆனால் உங்கள் வயிற்றுல இப்போ 5வது மாதத்துக்கான குழந்தை வளர்ச்சியே இல்லையே, 2 மாதத்துக்கான குழந்தை வளர்ச்சி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லதும் இதை கேட்டதும் பார்த்தா சந்தோஷத்துல தமிழ் இங்கே கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கவும், மோகனாவும் கேட்டு சந்தோஷத்துல கண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. என்ன 2 பேரும் ஒரே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், டாக்டர் உண்மையிலேயே என் மருமக தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 மாதத்துக்கான கரு வளர்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மோகனா கேட்டதும், ஆமாங்க அவங்க வயிற்றுல 2 மாதத்துக்கான கரு வளர்ச்சி இருக்கு, பார்த்து கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும், ரொம்ப வீக்காகவே இருக்காங்க, அதே மாதிரி குழந்தையும் வீக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பார்த்து கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொன்னதும் இதை கேட்டதும் பார்த்தா மோகனாவுக்கும் தமிழுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே தமிழும் பார்த்தா, டாக்டர் உண்மையிலேயே என் வயிற்றுல குழந்தை இருக்கா டாக்டர் அப்படின்னு சொல்லி தமிழும் கேட்கவும், அட ஆமாம்மா நீ இப்போதான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமே தெரியுமாமா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டதும், ஆமா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழை பார்த்தா நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இதுக்கு முன்னாடி டாக்டர் சாந்தலட்சுமி என்னுடைய ஃபேமிலி டாக்டர் தான், அவங்க தான் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் எங்களுக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அப்போ தான் பார்த்த டாக்டர், இப்படி பண்ணவே கூடாது, தப்பு தான், சரி ஏதோ கடவுள் புண்ணியத்தில் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, 2 மாதத்துக்கான குழந்தை வயிற்றுல இருக்குது, பார்த்துக்குங்க, பார்த்து கவனமாக இருங்க, கரெக்டான நேரத்துக்கு இந்த மருந்து மாத்திரலாம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு பார்த்தா மோகனாவும் தமிழும் பார்த்தா சேதுவை பார்க்கறதுக்காண்டி வராங்க. சேது கிட்ட வேகமா போய் தமிழ் சேதுவை கட்டி பிடிக்கவும், என்ன தமிழ் என்னாச்சு, குழந்தை நல்லா இருக்கா, குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இல்லை மாமா குழந்தை ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுதுகிட்டே சொல்லவும், அப்பாடா சே நான் தான் எங்கள் அம்மாவை பார்க்கணும்னு நினச்சேன், பார்க்க முடியாமல் போயிருச்சு, அப்புறம் ஏன் அழுதுகிட்டு இருக்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேது கேட்கவும், அப்போ தான் மோகனா, இல்லை சேது அவள் சந்தோஷத்தில் அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க.